மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஏதோ ஒரு விஷயம் வாங்குவோம். அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இல்லைன்னா சில புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது, இல்லை பழசை மாற்றி புதியதை வாங்குவது, இது போல் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளுக்கும் இது ரொம்ப சிறப்பான தினம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு திருப்தி ஏற்படும், ஆதாயம் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு அவங்க அப்பியர் ஆகிற எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது உயர்கல்விக்கு போகிறதுக்கான முயற்சிகளும் சிறந்த முறையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சோதனையான ஒரு தினமாக இருக்கலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இயக்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம், சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கக்கூடிய தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அதிகமாகவே கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில நேரங்களில் உங்களுடைய முன்னெச்சரிக்கையும் வருங்காலத்திற்காக நீங்கள் பண்ணக்கூடிய சில நல்ல காரியங்களையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் நீங்கள் பாராட்டையும் புகழையும் பெறுவீர்கள். நீங்கள் இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கலைன்னா இன்றைக்கி ரொம்ப அவஸ்தையில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாராட்டையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தடைகள் உண்டு, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவும் சந்தோஷமும் தென்படுகிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தைரியமாக சில முடிவுகளை எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள சில குழப்பங்கள் தீரும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில், அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகளும் அதற்கான சில நல்ல சூழல்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தன வரவும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வு போதுமாக ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினம். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படும், எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சில பெரிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அந்த பொறுப்புகளை விட்டு ஓடவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொறுப்புகள் என்பது ஒரு அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதால் உங்களுக்கு ரொம்ப ஒரு தொல்லைகள் ஏற்படும். கவனமாக செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமான நன்மைகளை தரக்கூடிய நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற செலவுகள், இந்த செலவுகள் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பயணங்களை மேற்கொள்வதால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் சற்று நிதானித்து செய்வது நல்லது. இல்லைன்னா பணமும் செலவு, உடல் நலமும் பாதிக்கும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஒரு சோதனைகளை தரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சில முக்கியமான நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்றன. சரியான முறையில் பயன்படுத்தணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம்தான். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளும் மனசில் வந்து ஒரு தெளிவையும் தரக்கூடிய நல்ல தினம். மிருகசீஷ சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானித்தும் செய்யுங்கள். சில நேரங்களில் அவசரமாக சில வேலைகளை செய்யும் பொழுது முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டு விடலாம். அதனால் நிதானித்து செய்ய வேண்டியது ரொம்பவும் அவசியம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நண்பர்களால் மிகச்சிறந்த உதவிகளும் முன்னேற்றத்துக்கான சில நல்ல வழிகளையும் காண்பிக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும். அடுத்தபடியாக துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைஞ்சிருக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், ப்ரமோஷன் அது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இணக்கமான ஒரு சூழல் நிலவுகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான தினம். தெய்வ வழிபாடு என்பது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் நம்ம அதிகப்படியான உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் சந்திராஷ்டமம் முடிந்து விட்டது. சில தடைகள் விலகும். வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது ஏற்படும். அதோடு இல்லாமல்
நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சில நல்ல சூழல் தென்படுகிறது. அதிர்ஷ்டம் என்பது சிறப்பாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மனுஷ நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமும், கேட்டை நட்சத்திரக்காலுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், இல்லை அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்த நேரமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். தேவையில்லாத பண விரயங்கள், சில பிரச்சனைகளில் நாம போய் சிக்கிக்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வழிமுறைகள் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான அறிகுறிகள் காண்பிக்கிறது. பூராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களாகட்டும், இல்லை புதிய தொழில் ஆரம்பிப்பதாகவோ, இல்லை சில புதிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் நீங்கள் யோசிக்கும் பொழுது அதற்கு செயலாக்கம் என்பதை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், இல்லை உங்களுடைய முயற்சிகளாகட்டும் சிறப்பான முறையில் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களையும் சிறப்புகளையும் சொல்லக்கூடிய நல்ல தினமாக அமைஞ்சிருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானித்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிகமாக ஆசைப்படாமல் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் தொல்லை, பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஈடுபடும்போது சரியான முறையில் தெளிவு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்து அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் உண்டு. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதே பிரச்சனையாக போயிடும். ரேவதி நட்சத்திரங்களுக்கும் இது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.